முதல்வர் அவர்களின் உத்தரவுப்படி புதிதாக துவக்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தினை துவக்கி வைத்து வணங்க வருகின்ற நம்முடைய தொகுதிய நாயகன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்களே, திருநெல்வேலி ஒன்றியத்தில் நடக்கின்ற செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, கழக நிர்வாகிகளே, அணிகளின் அமைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அரசு துறை அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, இந்த கழகம் வந்திருக்கும் மகளிரே, பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலையை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது அனைத்து இடங்களிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஆலங்குடி தொகுதியை பொறுத்தவரை நம் மாண்புமிகு அமைச்சர்களால் மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் நன்றாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நம் தொகுதி அமைச்சராவது எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையை தமிழ்நாட்டிற்கு சிறந்த துறையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது செஸ் ஒலிம்பியாஸ் போன்ற போட்டியை நடத்தி தமிழ்நாட்டை விளையாட்டில் முன் மாநிலமாக மாற்றினார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் போது பிளாஸ்டிக்கை ஒழித்து மஞ்சள் பை என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திற்கு மேலும் நல்ல முறையில் செயல்படுத்தி பிற்படுத்துறையை மிகவும் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார். தளபதி அவருடைய கனவு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த முகாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதனை முன்னின்று இந்த பணிகளெல்லாம் மேற்கொண்டு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற அத்தனை பணிகளையும் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அலுவலர் அவர்களுக்கும் அவரோடு நீந்து இந்த முகாமிற்கு நோடல் ஆபீசராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏடி பஞ்சாயத்து மூணு பேர் இங்கிட்டு வர சொல்லி மூணு பேர் இங்கிட்டு வாங்கம்மா சார். இனிய விழாவில் கலந்து கொண்டு நமக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றி.